திமுகவுக்கு இது வந்து மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்கார் விஜய். அதுக்கு தான் இன்றைக்கி யாரை ஒன்றாலும் பார்த்து வர வச்சு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க 200 தொகுதிகளில் ஜெயிப்போம், 2026 31 நாங்கள் தான், 36 எல்லாம் வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே உதப்பு பயங்கரமாக இருக்குது திமுகவினருக்கு. ஏன்னா விஜய் இன்னும் சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பெல்லாம் இன்னும் நடத்தலை. அதெல்லாம் நடத்தினா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சி மாற்றம் வரும். 2026 எலெக்ஷன் போராட்டம் கடுமையாக இருக்கும். போட்டி இப்போ 3 முனையாக ஆகும்போது 35% வாங்குறாலும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் டிஃபரன்ஸ் வில் பி வெரி 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 மீகர். 1% இருக்கலாம் கேரளா மாதிரி, ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கும். காங்கிரஸில் ஒரு சீரியஸ் அட்டம் லீடர்ஷிப் பண்ணுறாங்க. தாவேக்கான தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாலேயும் நமக்கு அட்வான்டேஜ் உண்டு. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து கேரளாவில் அநேகமாக கேரள நடிகர்களுக்கு இணையாக இருக்குது. ஸோ காங்கிரஸ் அங்கே 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆட் ஆனார்னா காங்கிரஸ் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் எலக்ட்ரோலி. அப்போ அதனால் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து கூடுதல் சீட்டு கிடைக்குது. இப்போ சீமான் போய் துக்கம் விசாரித்தார், அது ஒரு பாலிட்டிக்ஸு. ஓபிஎஸ் பார்க்கில் பேசிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு தூதுக்குழுவோடு போய் ஸ்டாலினை வீட்டில் சந்தித்தார், அது ஒரு பாலிட்டிக்ஸு. பிரேமலதா போயிட்டு நலம் விசாரிக்கிறாங்க, அது ஒரு பாலிட்டிக்ஸு. இப்படி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஓரங்க நாடகங்கள் சீன் பை சீன் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். காங்கிரஸில் ஒரு பகுதி மேஜர் செக்ஷன் வந்து திமுகவை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. பாஜக எந்த காலத்திலும் ஆள போகிறது இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் நினச்சா ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை விஜய் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இன்றைக்கி இல்லை, விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டார், நம்மோடு கூட்டணி வருபவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு உண்டுன்னு. அப்போ அது காங்கிரஸ்காரர்களுக்கு டெம்ப்டிங்காக தானே இருக்கும். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கள அரசியல் சூழ்நிலையை பற்றி நம்ம அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள்கிட்ட நேர்காணலில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ கூட்டணிக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் வர மாதிரி வந்திருக்கு. முக்கியமாக தேமுதிக வந்து டிஎம்கே சைடு வந்து நகர்ந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் மாதிரி தான் வந்து தெரியுது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏலேருந்து வந்துட்டார். ஸோ அவருக்கு அங்கே வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு வந்து தெரியல, அவர் வந்து வந்துட்டார். அவரோட அடுத்த கட்ட நகர்வும் திமுகவை நோக்கி இருக்கலாமோன்ற ஒரு சந்தேகம் வந்து வருது. இன்னொரு பக்கம் பாமக வந்து 2ஆ வந்து பிரிஞ்சிருக்கிற சமயத்தில் ராமதாஸ் அவர்கள் நான் பிஜேபி சைடு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவருமே டிஎம்கே சைடு வந்து வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ இத்தனை ஒரு சில முக்கியமான கட்சிகளும் வந்து டிஎம்கே சைடு வந்து வரப்போ அவங்களோட கூட்டணி இன்னும் வந்து ஸ்ட்ராங் வந்து ஆகும் இல்லையா? திருமாவளவன் தக்க வச்சுப்பாங்களா, காங்கிரஸ் வேறு ஏதாவது வந்து யோசிக்கிறாங்களா? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்குது சார். இதை பற்றி சுருக்கமாக நம்ம பேசுவோம். ஏன்னா ரொம்ப இது ப்ரீமெச்சூர். 7-8 மாதத்துக்கு முன்னால் எதுவும் கான்க்ரிட்டைஸ் ஆகாது. எல்லாமே சர்னிங் ஸ்டேஜ் தான். எல்லாம் கடைஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்கடலில் வந்து திருமலை கடைஞ்ச மாதிரி அரசியலில் வந்து பல்வேறு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு நடந்துட்டுருக்காங்க. இப்போ சீமான் போய் துக்கம் விசாரித்தார், அது ஒரு பாலிட்டிக்ஸு. ஓபிஎஸ் பார்க்கில் பேசிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு தூதுக்குழுவோடு போய் ஸ்டாலினை வீட்டில் சந்தித்தார், அது ஒரு பாலிட்டிக்ஸு. பிரேமலதா போயிட்டு நலம் விசாரிக்கிறாங்க, அது ஒரு பாலிட்டிக்ஸு. இப்படி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஓரங்க நாடகங்கள் சீன் பை சீன் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ இதில் யார் வரப்போகிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க, இவங்கெல்லாம் ஆட் ஆன் ஆவாங்கன்றீங்க. நான் இதில் எவ்வளோ பேர் வெளியேற போகிறாங்கன்னு நான் ஒரு அந்த வகையில் பார்க்குறேன். இப்போ காங்கிரஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியஸ் அட்டம் லீடர்ஷிப் பண்ணுறாங்க. லீடர்ஷிப்னால் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இல்லை, அவர் செல்வம் பெருந்தகை நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்கார் திமுகவுக்கு. அச்சா, அவரை சொல்ல அசம்பிளி லீடர் ராஜேஷ்குமார்னு அவர் வந்து 2 வாரத்துக்கு முன்னால் டெல்லிக்கு போய் மெட் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி,
மல்லிகார்ஜுன் கார்கே, இவங்களெல்லாம் காங்கிரஸில் இவங்க தானே த ஃபேக்டர்ஸ், டிசிஷன் மேக்கர்ஸ், இவங்களெல்லாம் சந்தித்து பேசியிருக்காரு. கேசி வேணுகோபால், அதாவது ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய ஜெனரல் செக்ரட்டரி, ஆர்கனைசேஷன், கேரளாக்கார், எம்பியும் கூட அவர், இவங்க எல்லாரையும் சந்தித்து அவங்க ஒரு ப்ரீஃப் கொடுத்துருக்கிறதாக தான் தகவல். நமக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் தாவேகா தான். 2 விஷயம் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டது தான். ஒன்று, தாவேக்கானா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாலேயும் நமக்கு அட்வான்டேஜ் உண்டு. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து கேரளாவில் அநேகமாக கேரள நடிகர்களுக்கு இணையாக இருக்குது. மோகன்லால், மம்முட்டியை விட இணையான ஆட்கள். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. கேரளாவில் வந்து விஜய்க்கு வந்து ஹெவி ஃபேன்ஸ் இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ காங்கிரஸ் அங்கே 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்க. இனி ஒரு தோல்விக்கு காங்கிரஸ் அங்கே தயாராக இருக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆட் ஆனார்னா காங்கிரஸ் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் எலக்ட்ரோலி. அப்போ அதனால் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து கூடுதல் சீட்டு கிடைக்குது. 67 இழந்த அதிகாரம் பங்கு, 4 மினிஸ்டர் ஆகலாம், 2 சேர்மன், வாரிய சேர்மன் ஆகலாம், கொடி கட்டிக்கிட்டு போகலாம். அதெல்லாம் இல்லை காங்கிரஸுக்கு 1967க்கு அப்புறம். இவங்க பல்லக்கு தூக்கின்னு தானே இருக்காங்க, திமுகவை அதிமுகவை மாற்றி மாற்றி. இது ஒரு தேசிய கட்சி இல்லையா? ஒன்றும் இல்லாத பிஜேபி ஆட்சியில் பங்கு கேட்குறான், பார்த்தீங்களா நீங்கள்? கூட்டணி ஆட்சி தான்றான். இப்போ காங்கிரஸுக்கு அந்த உணர்வு இருக்காதா? அதனால் காங்கிரஸ் ஏற்கனவே ஆண்ட கட்சி இந்த மாநிலத்தை. பாஜக எந்த காலத்திலும் ஆள போகிறது இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அத்தைக்கு மீசை முளைத்தால்தான். ஆனால் காங்கிரஸ் நினச்சா ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை விஜய் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இன்றைக்கி இல்லை, விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டார், நம்மோடு கூட்டணி வருபவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு உண்டுன்னு. அப்போ அது காங்கிரஸ்காரர்களுக்கு டெம்ப்டிங்காக தானே இருக்கும். அப்போ காங்கிரஸ்காரர்கள் 2 அட்வான்டேஜ். ஒன்று, தொகுதிகள் எண்ணிக்கை கூட குறைய நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா பிகாஸ் விஜய் வந்து புதிய கட்சி, 234 தொகுதியும் தான் போட்டி போடணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். அவர் தான் கூட்டணி ஆட்சின்னு சொன்ன பிறகு தனிப்பெரும்பான்மையோடு தான் ஆட்சி பண்ணோம் அப்படின்லாம் அவ்வளோ சுயநலம் கிடையாது. அப்போது இந்த 2 பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால, 3வது திமுக மேலே கெட்ட பேர் ஹெவியாக இருக்குது. எந்தெந்த மந்திரிங்க தேர்தலுக்கு முன்னால் ஜெயிலுக்கு போவாங்கன்னே தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, கோர்ட்டாக ஏறிக்கிட்டு இருக்காங்க கேஸ்கள், ஊழல் புகார்கள் தான் இல்லையா? அப்போது ஆன்டி இன்கம்பன்சி ஆன் த ரைஸ், லா அண்ட் ஆர்டர் ஒர்ஸ்ட், எல்லாருக்கும் தெரியும். சாரிமான சொன்னார் இல்லையா 25வது படுகொலைக்கு. அதனால் நேற்று கூட பாருங்கள், கவின் வீட்டில் தூத்துக்குடிக்கு போயிருக்காரு. ஆனால் ஃபோன் பண்ணி கவின் ஃபாதரை போய் விசாரித்து தான் சொல்கிறாங்க. See, இவர் பீயிங் ஏ போலீஸ் மினிஸ்டர் இன்சார்ஜ் ஃபார் லா அண்ட் ஆர்டர், ஹேவிங் கான் டு தூத்துக்குடி, யூ ஷுட் ஹவ் விசிட்டட் தி கவின்ஸ் ஃபேமிலி அண்டு கண்டோல்டு. அதெல்லாம் செய்யாமல் ஃபோனில் பேசுகிறார், ரைட்? அவர் இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற முதலமைச்சர் ஆகிட்டார். எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோனில் தான் பேசுகிறார் அவர். ஆச்சா? ஸோ காங்கிரஸில் ஒரு பகுதி, எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், மேஜர் செக்ஷன் வந்து திமுகவை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. அது நடந்தால் நடக்கும், நான் சொல்ல, நடக்காதுன்னு இப்போ சொல்ல முடியாது. மூவ்ஸ் ஆர் ஆன் பை த காங்கிரஸ் லீடர்ஸ், ஸ்டேட் லீடர்ஸ் அண்ட் சென்ட்ரல் லீடர்ஸ். ஏன்னா சென்ட்ரல் லீடர்ஸுக்கு என்ன தெரியும்னா, திமுகவை நம்ப முடியாது. அவங்க கள்ள உறவு வச்சிட்டு இருக்காங்க பிஜேபியோட. பிஜேபிக்கு நாளைக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆபத்துனா முதல்ல உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு வாஜ்பாய் கிட்ட போய் சேர்ந்தா மாதிரி சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. திமுக ஒன்றும் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிற கட்சி இல்லை, உறுதியாக இருந்த கட்சியும் இல்லை என்னை பொறுத்தவரையில். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இவங்களுடைய கபட வேடங்கள்லாம் கலைய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கும் டெல்லியிலையும் அவங்களுக்கும் தகவல் வரும் இல்லை, எப்படி டாஸ்மாக் கேஸ் வேகமாக போய் டக்குன்னு நின்றுடுச்சு. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் போய் மோடியை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சில பேரை பேசி பேரம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த வேகமே இல்லையே, பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ
இப்போ விசாகனை விசாரித்தார்கள், இவரை தம்பி அமெரிக்கா இது லண்டன் ஓடினார், ரித்தீஷ் தம்பி திரும்ப வந்து அவர் வழக்கம் போல் இருக்கார். எல்லாம் சுபம் சுபம் சுபம். ஏன்னா பிஜேபி ஒன்றும் ஊழலை ஒழிக்க வந்த கட்சி இல்லை. இடி, ஐடி, சிபிஐயை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு கட்சி தான் அது. அதனால் அவங்களுக்கு திமுக ஊழல் பண்ண என்ன பங்கு கொடுத்தா சரிதான். அதே போல் தங்கள் காலடியில் தங்களுக்கு அடங்கி இருந்தால் போதும், அதுதான் அவங்க கேட்குறது. அதை வந்து திமுக செய்கிறதுக்கு எப்பவுமே தயார். அதில் ஒன்றும் இப்போல்லாம் நீங்கள் ஒன்றிய அரசுன்னெலாம் பேசுறது இல்லை போல இருக்கு. மோடி கோ பேக்குன்னு சொல்லி கருப்பு பலூன்லாம் விட்டு ஆஹா ஓஹோ நாங்கள்ல பிரைம் மினிஸ்டராக தானே மோடி வந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்க, தங்கம் தென்னரசு எந்த அளவுக்கு கேவலம் பாருங்கள். மோடி வருவது தமிழகத்துக்கு பெருமைன்றாரு. கோ பேக் மோடி டு பெருமை மிகு மோடி. எப்படி இவங்க 360 டிகிரி வந்திருக்காங்க. இவங்க வந்து இங்கே என்றைக்குமே உறுதியானவர்கள் இல்லைங்க. இன்றைக்கி இந்த சிறுபான்மை மக்களின் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அல்லணுன்றதுக்காக ட்ராமா போட்டுட்ருக்காங்க. ஏன்னா 18%. சரி, நான் ப்ரீஃப் பண்ணேன்னா கூட்டணியெல்லாம் இப்போதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. பிரேமலதா விஜயகாந்த் போனாலும் சரி, ஓபிஎஸ் போனாலும் சரி, யார் போனாலும் சரி, அதெல்லாம் இப்போதைக்கு நிலையானதாக எப்படியா ஆகும்னு சொல்ல முடியாது. அது ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் தான் கான்கிரீட். ஏன்னா இருக்கிற கட்சிங்களே இத்தனை தொகுதி தகராறு, 10 தொகுதி எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு 6 நாளாக்குனீங்கன்னா ஓடிடுவான்ல. எதுக்குடா இங்கே இருக்கணும், பொதியை சுமக்கணும், கெட்ட பேரெல்லாம் வாங்கிட்டு எதுக்கு இருக்கணும். வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணி போயிடுவாங்க இல்லையா. ஏன்னா விஜய் இன்னும் பயணம், அந்த சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பெல்லாம் இன்னும் நடத்தலை. அதெல்லாம் நடத்தினா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சி மாற்றம் வரும். அதனால் அப்போ தான் அதை பற்றி பேசுகிறது சரியாக இருக்கும். ஆனால் நட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், 2026 எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி எ வெரி ஃபியர்ஸ் பேட்டில். போராட்டம் கடுமையாக இருக்கும். போன தேர்தல் 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தும் ஆளுமைகளான கலைஞர், ஜெயலலிதாலாம் இல்லாத போதும், எடப்பாடி போன்ற புதியவர் முதல்வராக இருந்த போதும் அதிமுக எத்தனை % ஓட்டில் தோல்வி இழந்தது? ஜஸ்ட் 5% தான். அப்போ 2.5% மாறிச்சுன்னா புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அதான் பிரதான கட்சி, எதிர்கட்சி. இன்றைக்கி நிலமை வேறு. ஸோ மிகப்பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் இந்த போட்டி இப்போ 3 முனையாக ஆகும்போது 35% வாங்குறாலும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் டிஃபரன்ஸ் வில் பி வெரி 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 மீகர். 1% இருக்கலாம் கேரளா மாதிரி, ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும், இல்லை 2% இருக்கலாம். அப்போ அந்த பாயிண்டில் தான் பிரேமலதாவையும் சேர்த்துக்கலாம், உடஞ்ச பாதி உருண்டையாவது பாமகவை சேர்த்துக்கலான்னு திமுக ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, தே அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட் வில் பி வெரி 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 நேரோ இன் தி 2020. வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க 200 தொகுதிகளில் ஜெயிப்போம், 2026 31 நாங்கள் தான், 36 எல்லாம் வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே உதப்பு பயங்கரமாக இருக்குது திமுகவினருக்கு. அதனால் வந்துங்க இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட ஒரு தொகுதியில் போன எலெக்ஷன்லேயே 1000 தொகுதிகள் வித்தியாசத்தில் அதிமுக தோற்ற தொகுதிகள் நிறைய இருக்குது. 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 40 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது, விலை மதிப்பற்றது, தோல்வியை வெற்றியை நிர்ணயிப்பது. அதனால் யார் வந்தாலும் தூக்கி போட்டு பேண்ட் வேகனில் போகலான்னு திமுக. ஏன்னா திமுகவுக்கு இது வந்து மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்கார் விஜய். அதுக்கு தான் இன்றைக்கி யாரை ஒன்றாலும் பார்த்து வர வச்சு என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க வந்து தே ஆர் இன் ஃபார் ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ். தோல்வியைத்தான் தழுவும். இது ஹிஸ்ட்ரி ஆஃப் தி தமிழ்நாடு அசம்பிளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1971க்கு அப்புறம் திமுக கலைஞர் தலைமையிலே நான் சொல்கிறேன், கலர் டிவி கொடுத்தப்புறம் நான் சொல்கிறேன், 15 கட்சிகளோடு கூட்டணி வச்ச பிறகு நான் சொல்கிறேன், தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை 5 வருஷத்துக்கு மேலே மக்கள் அவர்களை ஆள விட்டதில்லை.
எம்ஜிஆர் ஆள விட்டுருக்காங்க 13 வருஷம் தொடர்ச்சியாக, ஜெயலலிதாவை 10 வருஷம் ஆள விட்டுருக்காங்க. ஆனால் அது கருணாநிதியை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் 5 வருஷம் ஆனவுன்னு சீட்டை கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, செஞ்சிருவாங்க. அந்த 5 வருஷத்தில் வச்சு செஞ்சிருவாங்க தமிழ்நாட்டு மக்களை. இப்போ அதுதான் ஸ்டாலின் ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது கடைசி வருஷத்தில். ஸோ 2026 திமுக நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பது ஏதோ என்னுடைய ஆருடம் ஜோதிடம் இல்லை. பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், பொலிட்டிக்கல் ரீடிங் ஆஃப் தி தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். உங்களோட நேரத்துக்கு வந்து நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நேர்காணலை நம்ம வந்து சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.